வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. துக்கத்தோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இன்றைக்கு உங்க துக்க நாட்கள் முடிய போகிறது. நீங்கள் எதற்காகலாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். துக்கம் முடியும் பொழுது ஒரு சந்தோஷம் கடந்து வரும், ஒரு களிப்பு கடந்து வரும், ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. துக்கம் இருக்கிற இடத்திலே எத்தனை நாட்கள் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, நான் துக்கத்தோடு வாழுகிறேன், துக்கம் என் வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கிறது, இந்த துக்கம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்றைக்கு இதற்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய துக்க நாட்கள் இன்றே முடிய போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு ஒரு தீர்வை கட்டளையிட போகிறார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். எது நிமித்து நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எது உன்னை அதிகமாய் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யார் உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு தேவன் ஒரு முடிவு நாளை இன்றைக்கு கட்டளையிட போகிறார். ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையிலே உதிக்க போகிறது. துக்கம் என்கிற இருள் உங்களை விட்டு மாறப்போகிறது. மகிழ்ச்சி என்கிற வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உதிக்க போகிறது. நீங்கள் வெளிச்சத்தின் நாட்களை காணப்போகிறீர்கள், மகிழ்ச்சியின் நாட்களை காணப்போகிறீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்து துக்கத்தை இன்றோடு முடிவு கட்ட போகிறார். துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். சந்தோஷத்தின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், ஆனந்தத்தின் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரவாரம் செய்ய போகிறது. நீங்கள் ஆர்ப்பரிக்க போகிறீர்கள், நீங்கள் மகிழ்ந்து களிகூற போகிறீர்கள். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருந்து ஆண்டவர் துக்க நாளை முடிந்து போக பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. துக்கப்பட்டு வேதனை ஆண்டவரை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட துக்கத்தில் இருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர்களுக்கு கட்டளையிடும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.